விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்கள் ரீதியாக. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த 3-4 மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம், நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸுங்கிறது இந்த கிரகங்கள் கொண்டு வரவே போகுது. அது உறுதியாக தெரியுது. இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு. பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுலேயும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு, சேலரிஸு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் 2025 பலன்களாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். முதலில் இருந்து ஆரம்பிப்போம். இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள் அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நம்மளை போட்டு படுத்துவதாகவும் இருக்கும். அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும். அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்கள். துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 வியாபார ரீதியாகவும் தொழில் முனைவோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். துலாம் அப்படின்னாலே சுக்கிரன். துலாமினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி யார்? பெரிய தோஸ்த், படா தோஸ்த். அவர் 6ஆம் வீட்டிற்கு வேற உட்கார்றாரு சனி. அப்போ 6ஆம் வீடுங்கிறது என்னது? ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். இதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். மாபெரும் கார்கோடகன் மாதிரியான ஒரு பெரிய சர்ப்ப கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அமர்றாருன்னு சொல்லணும். உங்களுடைய கடன் சிக்கல்கள், வியாபார ரீதியாக நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் பணம் பெரிதளவு வாங்கியிருக்கீங்க, ஒரு ஃபினான்ஷியல் சிக்கலில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கன்னா இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை சனி அப்படிங்கிற அந்த பெரும் கிரகம் உருவாக்க போகுது. இதில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சில பேருக்கு இப்போ மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே உடல் வேகமாக இயங்கும். உங்களுக்கு மைண்டிலேயே அந்த ஒரு பிரச்சனையை, அவர் யார் கையில் காசு இல்லையோ அவங்க குழப்பத்திலே தானே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் வச்சுருந்துச்சு இவ்வளோ நாள். பட் இந்த காசு விஷயத்தில் எல்லாமே கிளியர் ஆகும்போதே மைண்டு கிளியர் ஆகும், அதனால் ஆரோக்கியங்கிறது மேம்படும். ஸோ அதற்குமே இவர் காரணகர்த்தாவாக இருக்க போகிறார். உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 4-6 மாதங்களுக்கு முன்னாடி என்னென்ன அப்கிரேட்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இதற்கு முன்னாடி இருந்த அந்த போட்டிகள் அப்படிங்கிறது, வியாபார போட்டிகள்ங்கிறது விலகும். நீங்கள் கஷ்டப்பட்டு அப்போ தான் உங்கள் வியாபாரத்தை ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. திடீர்னு எய்த்தாப்லேயே ஒருத்தன் அதே பிஸ்னஸ்க்கு கடையை போட்டிருப்பான். என்னடா இது எல்லாம் நல்லாகி வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுறானுங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய மனவேதனையாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வரும். அந்த கடையை காலி பண்ண சொல்லி அந்த ஓனர் சொல்வதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லது அரசாங்கத்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், இந்த இடம் நீங்கள் இமிடியேட்டாக வெக்கேட் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அவருக்கே ஒரு பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம் வரும் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ உங்களுடைய எதிர்ப்புகள், வியாபார ரீதியான எதிர்ப்புகள், போட்டிகள் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயங்களும் விலகும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். இதில் அல்டிமேட் யாருன்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு தான்.
குரு வந்து முதல் லட்டாக பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு வியாபாரத்தில் காசு பணத்தை தரப்போறாருன்னா, இன்னொரு லட்டாக உங்களுடைய இடத்தையே அவர் பார்க்கவும் போகிறாருங்கும் போது வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த சுணக்கங்கள் நீங்கும், பணம் காசு பெருகும். அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? அடுத்தது ராகு. ராகு வந்து 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். 5ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது வந்து பஞ்சம ராகு. பஞ்சம ராகுவும் நல்லதே பண்ணுவாருன்னாலும் கூடுதலாக முழு சுபரான குரு அங்கேயுமே தன்னுடைய பார்வையை செலுத்திடுறார். அப்போ உங்களுக்கு எல்லா வகையிலுமே பெனிஃபிட்ஸ் தான். இதில் கவலைப்படுறதுக்கோ கெடுதலுக்கோ வேலையே கிடையாது. என்னடா எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு போகிறோன்னா அப்படி தான் இருக்குது கிரக நகர்வுகள். அதுலேயும் இந்த கிரக நகர்வுகள்லாம் வந்து மார்ச் மே மாதத்துலேயே நடந்து முடிஞ்சிருச்சுனாலும் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளிப்படையாக விட்னஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் தான் இருக்குது. அதில் இந்த 11ஆம் வீட்டு கேது அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் சில ஸ்லோனஸ் வேணால் உண்டாகுமே ஒழிய, லாபஸ்தானத்தில் கேது நிற்கும் பொழுது சில ஸ்பீட் பிரேக் மாதிரி நீங்கள் வந்து இப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக போயிட்டுருக்கீங்க, ஒரு சில இடங்களில் நீங்கள் பிரேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுவுமே உங்கள் நன்மைக்காக இருக்கும். மேற்கொண்டு மறுபடியும் அந்த பயணத்தை அதே ஹைவேஸில் வேகமாக தொடருவீங்க. அப்படிங்கிற தன்மையில் தான் இந்த ஜூன் மாதம் உங்களை காப்பாற்றப் போகிறது. ஸோ உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதத்தை நீங்கள் மிக எளிதாக நன்றாக கடந்து வரலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து மாத பலன் தான். இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா எண்கணித ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ். உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அது எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும், அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான அந்த பொது பலன்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு இலவச பொது பலன்களாக தான் இருக்க போகுது. குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொது பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது. மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது. பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு. ஸோ 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க, அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.